28 ஆகஸ்ட் 2026 புதுக்காலம் 21ஆம் வார வெள்ளி. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 25 இறை வசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்னொரு நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களோ 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகள் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், பலவிதமான நினைவு நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க அவர்களுக்காகவும் உங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் ஜெபிப்போம். என்று புனித இப்போ நகர் அகஸ்டியனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலை சிறந்த இறை இயலாளர்களுடன் ஒருவரும் திருச்சபை தந்தையரும் ஒருவருமாய் இருக்கிறார். வட ஆப்பிரிக்காவில் பிறந்த இவர் இளமையில் மணிகேசியம் மற்றும் பின்னர் நியோ பிளேட்டனிசியம் போன்ற கொள்கைகளை தேடி சென்றார். ஆனால் அவை அவரது ஆன்மீக தேடலுக்கு முழுமையான நிறைவை அளிக்கவில்லை. அவருடைய தாயார் நேற்று நினைத்து கொண்டாடுகின்ற புனித மோனிகாவுடைய இடைவிடாத ஜெபமும் மிலான் ஆயர் புனித அம்பரோசுடைய போதனைகளும் அகஸ்டினின் மனமாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாய் மாறியது. ஒரு நாள் தோட்டத்தில் எடுத்து வாசி என்ற ஒரு குரலை கேட்ட அவர் திருவிவிலியத்தை திறந்து வாசித்த பொழுது தூய பவுலடியாருடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்கின்ற ரோமையருடைய வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது. இதன் மூலம் தனது பழைய வாழ்க்கையையும் தவறான வழிகளையும் கைவிட்டு தூய வாழ்வை தேர்ந்தெடுத்து தம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். திருமுழுக்கு பெறுகிறார். பின்னர் குருவாகவும் இப்போ நகர் ஆயராகவும் பணியாற்றி இறையியல் மற்றும் கிறிஸ்துவ மெய்யியல் குறித்து பல முக்கிய நூல்களை எழுதினார். அவருடைய முக்கியமான நூல்களில் கன்ஃபெஷன் மற்றும் சிட்டி ஆஃப் காட் ஆகிய நூல்களை மிகவும் புகழ் பெற்றது. அகஸ்டின் கடவுளுடைய அருள், மனித சுதந்திரம், பிறப்பு நிலை, பாவ மீட்பு போன்ற முக்கிய கிறிஸ்துவ கொள்கைகளை ஆழமாக விளக்கியவர். அவரது சிந்தனைகள் மேல் நாட்டு கிறிஸ்துவடைய வளர்ச்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புனித அகஸ்டுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கிய செய்தியானதும், கடந்த கால தவறுகள் ஒருவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. கடவுளுடைய அருளும் நம் இதயம் திறந்து இருந்தால் மனமாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. அந்த மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஆக அவருடைய ஜெபம், இறை வார்த்தை மற்றும் அருள் ஆகியவை மனித புனித வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. இவருடைய சிந்தனையோடு இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆன்மீக விழிப்புணர்வையும் வற்றாத நற்செயல் எண்ணெயையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு மத்திய நற்செய்தி வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் அழைப்பினையும் விடுக்கிறது. இயேசு இறையாட்சியை ஒரு திருமண விழாவிற்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார். யூத பாரம்பரியத்தில் மணமகன் தன் தோழர்களோடு மணமகன் இல்லத்திற்கு வருகின்ற பொழுது மணமகளினுடைய தோழியர்கள்
கன்னியர்கள் விளக்குகளை ஏந்தி ஒளியூட்டி அவரை வரவேற்க வேண்டும். இது நார்மலாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த ஹோமையில் வருகின்ற மணமகன் இயேசு கிறிஸ்து 10 கன்னியர்கள் ஒட்டுமொத்த திரு அவை நாம் தான். மணமகன் வரும் அந்த நள்ளிரவு நேரம்தான் நம்முடைய இறுதி தீர்ப்பு நாள். இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, இன்றைய நாளில் அல்லது நம்முடைய இறுதி தீர்ப்பு நாளில் உங்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அணைய போகின்றதா? ஹோமையில் புத்தியுள்ள கன்னியர்கள் விளக்கோடு கலன்களில் எண்ணெயையும் எடுத்து செல்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள், அறிவிலிகள் எண்ணெயை கொண்டு செல்லவில்லை. விவிலிய அர்த்தத்தில் விளக்கு என்பது நம்முடைய நம்பிக்கை. வெறும் விசுவாசம் மட்டும் போதாது. அந்த விசுவாசம் தொடர்ந்து எரிவதற்கு கலன் நிறைக்க எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் தான் நற்செயல்கள். உதாரணமாக அன்பு, தூய்மையான வாழ்வு மற்றும் இறைவனுடைய அருள். நள்ளிரவு மணமகன் வருகிற பொழுது அந்த அறிவிலிகள், அந்த 5 கன்னியர்கள் புத்தியுள்ளவர்களிடம் சென்று, முன்மதியர்களிடம் சென்று எண்ணெயை கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போகாமல் போகலாம், அதனால் நீங்களே போய் வணிகரிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். இது சுயநலம் அல்ல, மாறாக மிக ஆழமான ஒரு ஆன்மீக உண்மை. ஆன்மீக தயாரிப்பை யாரும் இரவல் வாங்க முடியாது, திருடி செல்ல முடியாது. என்னுடைய பெற்றோருடைய புண்ணியத்தில் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது, மோட்சம் செல்ல முடியாது. என்னுடைய நண்பனுடைய ஜப வாழ்க்கை என்னை மீட்காது. கடவுளுக்கு முன்னால் ஒவ்வொருவரும் தமது சொந்த கலன்களில் உள்ள நற்செயல் எண்ணெயை மட்டும் கொண்டுதான் நிற்க முடியும். அதன்படிதான் நாம் மீட்பு பெற முடியும். என்னுடைய அப்பா அம்மாவுடைய புண்ணியமும் நண்பனுடைய ஜப வாழ்க்கை என்னை காப்பாற்றாது. அவர் எண்ணெய் வாங்க சென்ற நேரத்தில் மணமகன் வந்து விடுகிறார். கதவு அடைக்கப்படுகிறது. பின்னர் வந்தவர்களிடம் மணமகன் உங்களை எனக்கு தெரியாது என்கிறார். இது கடனுடைய இரக்கமின்மையை காட்டவில்லை, காலம் கடந்து செய்த அந்த தயாரிப்பு பயனற்றது என்பதை உணர்த்துகிறது. நாம் வாழும் இந்த உலக வாழ்வு மட்டும்தான் நம்முடைய தயாரிப்பு காலம். அதில் நாம் முன்மதியுடையவர்களாக வாழ வேண்டும். அவர்கள் மணமகன் தாமதிப்பார் என்பதை முன்னரே யோசித்து திட்டமிடுகிறார்கள். இன்று நமது நாளையும் வாழ்வினம் திட்டமிட வேண்டும். அவசர நிலை வருகின்ற பொழுது கவலைப்படுவதை விட ஆன்மீக ரீதியாகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எண்ணெயை ஒரே நாளில் மொத்தமாக சேர்த்து வைக்க முடியாது. ஆக சொட்டு சொட்டாக தான் சேமிக்க வேண்டும். இன்று நாம் காட்டுகின்ற ஒரு புன்னகை, பசியுள்ளவருக்கு நாம் வழங்குகின்ற ஒரு உணவு, கஷ்டப்படுவோருக்காக செய்கின்ற ஒரு ஜெபம், கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற அந்த ஒரு நிமிடம், இது போன்ற பல ஆன்மீக கலனில் சேர்கின்ற எண்ணெய் தான் நம்மை காப்பாற்றும் என்று இறைவன் வழங்குகின்றார். ஆக நாளை ஜெபித்துக் கொள்ளலாம், வயதான பிறகு ஆலயத்திற்கு செல்லாம், சாகு தருவாயில் ஒவ்வொரு அருட்சாதனை பெற்றுக்கொள்ள என்று புத்தி இல்லாத அந்த கன்னியரை போல தள்ளி போடக்கூடாது. மணமகன் நள்ளிரவில் வருவார், அது எப்பொழுதனாலும் இருக்கலாம். நாம் இன்று இறைவனோடு நள்ளிரவில் இருக்க வேண்டும். நற்செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். மணமகன் தாமதித்த பொழுது அனைவரும் உறங்கினார். உறங்குவது தப்பல்ல, ஆனால் தூங்கும் போதும் கூட உள்ளத்தில் ஆயத்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். என்று உங்கள் வேலைகளுக்கு நடுவிலும் உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வோடு இறை பிரசனத்தில் நாம் வாழ வேண்டும். ஆக விழிப்பாயிருங்கள் என்று கூறுகிற ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும் இந்த நாள் முழுவதும் பல நற்செயல்களை செய்தும் இறைவனை நாம் வரவேற்போம். பற்றாத எண்ணெய் கலன்களை கையில் ஏந்தி இறைவனுக்காக நாம் காத்திருப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்புள்ள இயேசுவை, நீர் எங்களுக்கு கொடையாக தந்துள்ள இந்த புதிய விடியலுக்காக, இந்த புதிய நாளுக்காக, புதிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று காலை நாங்கள் கண் திறந்தே உமது பேரிரக்கத்தினுடைய அடையாளமாக கருதி உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் உமது இறை பிரசன் எங்களை எந்நேரமும் சூழ்ந்திருக்கட்டும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் செய்யும் வேலைகள், எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக. நிறைவான ஒளியின் ஊற்றே நிறைவா 10 கன்னி பெண்களுடைய ஓமை வகையாக ஆன்மீக விழிப்புணர்வோடு வாழ எங்களுக்கு கற்று தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களிடம் வெறும் நம்பிக்கை என்னும் விளக்கு மட்டும் இருந்தால் போதாது, அதை எரியூட்ட நற்செயல் என்ற வற்றாத எண்ணெய் வேண்டும் என்பதை நான் இன்று உணர்கிறோம். என்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலிடம் பிறரிடம் காட்டுகின்ற அன்பும் என் சொல்லும், அவசரப்படாமல் காத்திருக்கின்ற பொறுமையும், தேவையில் இருப்போருக்கு செய்கின்ற உதவிகளையும், எங்களுடைய ஆன்மீக நலன்களில் நாங்கள் கலன்களை ஒன்றாக இணைத்து அது எண்ணெயை அதிகரிக்க உமது ஒளியை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய நற்செயல்களை இந்த உலகம் உமது ஒளியை காண செய்தருளும். விழிப்பாயிருக்க அழைக்கின்ற ஆண்டவரே இயேசுவே, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எங்களுடைய சோம்பேறி தளத்திலிருந்து, ஆன்மீக தள்ளி போடுதலிருந்தும்
எங்களை நீங்கள் விடுவித்து நீர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வழியாக எங்களை சந்திக்க வந்தாலும் உங்கள் இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய முன்மதியையும் ஆன்மீக தயாரிப்பையும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய இதய கதவுகள் உமக்கு முன்பாக அடைத்து விடாதபடி எப்பொழுதும் தூய்மையோடும் விழிப்போடும் வாழ எங்களுக்கு துணையாக வாரும். இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். பாவ வழிகளில் இருந்தும் உலக இன்பங்களில் உழன்று திரிந்த புனித அகஸ்தினாரை அளவற்ற பேரலினால் அவரது தாய் மோனிக்கனுடைய கண்ணீர் ஜபத்தினால் மாபெரும் மனமாற்றத்திற்கு ஆளாக்கி எமது வியத்தக அன்பிற்காக நமக்கு நன்றி கூறி இன்று அவருடைய நாளை எங்களுடைய பலவீனங்களையும் பாவ கரைகளையும் ஒரு பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கின்றோம். அவருக்கு செய்த அதே கிரிகையை எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தூயாவுடைய வல்லமையும் எங்களை புதுப்பிக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை உமக்கென்றே படைத்து எங்களுடைய இதயம் இலைப்பாறு வரை அமைதி கொள்ளாது என்று முழங்கிய விவேகமுள்ள அந்த அகஸ்தியருடைய வழியோடு இன்று நாங்கள் தற்காலிக உலக புகழே மாயான இல்மங்களை தேடி செல்லாமல் நிலையான விண்ணக பேரின்பத்தை நாட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் உண்மையை நாடுகின்ற தாகத்தையும் இறைவார்த்தை மீதான தீராத தாகத்தையும் எங்களுக்கு ஊற்றி அருளம். ஆண்டவரே, இன்றைய நாளில் இறையன்பில் சுற்றறிக்கப்படுகின்ற எங்களுடைய இதயத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை பயணித்தங்கள் விழிப்போடு இறுதி வரை நிலைத்து இருந்து உம்மோடு விண்ணக அரசு மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய தீய வழக்கங்கள், குறிப்பாக இன்று தவறான வழிகளில் போதை மற்றும் சிற்றின் அடிமைத்தனத்தை சிக்கி தவிக்கின்ற அனைத்து இளைஞர்களையும் அது பிள்ளைகளையும் அது கையில் ஒப்படைக்கின்றோம். அகஸ்தினாருக்கு கிடைத்த அந்த மாபெரும் மனமாற்ற ஒளி இவருடைய வாழ்வில் வீசட்டும். அவருடைய தங்கள் வாழ்க்கையினுடைய தீய வழிகளை விட்டுவிட்டு மனம் வருந்தி ஒரு திருச்சபையின் தூண்களாக மாற ஒரு இரக்கத்தை ஊற்றியறலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.